ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் மணி சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு, நீங்க நல்லா இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் ஐயா. இப்போ எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்திருந்த ஒரு பயிற்சி, இந்த வருஷத்தின் மிகப்பெரிய பயிற்சின்னு சொல்லலாம். அதாவது குரு பயிற்சி வருகிற ஜூன் மாதம் வர இருக்காரு. ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி குருவை பற்றி ஏன் முக்கியம், இந்த குரு பயிற்சி வந்து மக்கள் அதிகமாக பார்க்குறாங்க, இந்த குரு பயிற்சி பற்றி ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்க ஐயா. கண்டிப்பாக பேசிடுவோம். மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். அனைத்து ராசிகளுக்கும் என்னுடைய அன்பான 2026-27 குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். அதாவதுங்கய்யா, குரு முழு சுபக்கோள். 9 கிரகங்கள்ல முழுமையான சுபர் அப்படின்னா குருவைத்தான் நம்ம சொல்ல போறோம். குரு அருள் இல்லையேல் ஒரு அருளும் இல்லை அப்படிங்கிறது பழமொழி. குரு அருள் இல்லைன்னா ஒரு அருளும் இல்லை. குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. குரு பலம் மட்டும் இருந்ததுன்னா ஒரு மனுஷன் எப்படியாவது தப்பிச்சு முன்னேறிடுவார். இதெல்லாம் குருவை வச்சு சொல்லக்கூடியது. குரு வந்து இருக்கிறதுலையே விரிவடைந்த பெரிய கோள். கிட்டத்தட்ட நம்ம பூமியினுடைய விட்டம் இருக்கு இல்லையா, அதனுடைய அளவுகளை வச்சு பார்க்கும்போது 300 மடங்குக்கு மேல் பெரிய கிரகம். 300 மடங்குக்கு மேல் பெரிய கிரகம் குரு. சுமை, அது ஒரு பெரிய ஒரு வெயிட் அந்த கிரகம் குரு. அப்ப குரு வந்து மீத்தேன் அப்படிங்கிற கதிர்வீச்சுக்களை நம்மளுடைய பூமிக்கு அனுப்புது. குரு உங்க ஜாதகப்படி ஒரு தனி மனிதனுக்கு சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய சப்போர்ட் நமக்கு வேணும். நமக்கு சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய சப்போர்ட் இல்லாம சுபகாரியத்தை நடத்திக்க முடியாது. குரு தான் பெரிய பணத்துக்கு அதிகாரம் கொண்டவர். பெரிய பொருளாதாரம் ஒரு மனுஷன் சம்பாரிச்சு ஒரு சாட்டிஸ்ஃபைடு, சார் இந்த பிறவியில எனக்கு பணம், வீடு, வாகனம் எல்லாமே திருப்தியா இருக்கு சார் அப்படின்னா குருவினுடைய கடாட்சம் இருந்தால் தான் அந்த மனுஷன் அந்த பிறவியில திருப்தி அடைவார். இல்லைன்னா திருப்தி அடைய மாட்டார். அப்போ ஒரு திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு அப்படின்னு சொல்றோம். குரு வந்து அவருடைய கலர் வந்து மஞ்சள் நிறம். மஞ்சள் நிறத்துக்கு அதிகாரம் கொண்டவர் குரு. தானியத்துல கொண்டைக்கடலை, அவர் அதிகாரம் கொண்டவர். ஒரு மனிதன் சமுதாயத்தில் மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம், பெயர், புகழ், பெருமையோட வாழணும் அப்படின்னா குரு அருட்கடாட்சம் நமக்கு வேணும். ஒரு மனுஷன் ஆன்மீக ரீதியா தெய்வ சிந்தனையோட, நான் ஒரு கோயில் கட்டினேன், நான் சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு பண்றேன், நான் வந்து இந்த குடும்பத்துக்காக மாடா உழைச்சு நான் தனிமரமா நின்று ஒரு குடும்பத்தையே உயர்த்தி இருக்கிறேன், ஒரு ஊரை உயர்த்தி இருக்கிறேன், இந்த ஒரு நம்மளுடைய நாடை உயர்த்தி இருக்கிறேன்னு ஒருத்தர் பங்களிப்பு இருக்குன்னா அதுக்கு குரு அருட்கடாட்சி வேணும். இப்படி குருவனுடைய பெருமைகளை நம்ம நிறைய பேசிக்கிட்டே போனோம். அப்படிப்பட்ட குரு பயிற்சியாகி வர்றாரு. அப்ப குரு அப்படின்னா யாரு அப்படின்னா உங்களுக்கு நல்ல மனோநிலையை கொடுப்பவர், ஒரு நல்ல மனநிலையை கொடுக்கிறவர். குழப்பமா இருக்கிற ஒருத்தரை தெளிவடைஞ்சு, இந்த ரூட் தப்புப்பா, நீ இந்த பாதையை பிடிச்சுக்கோ, அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், இந்த ரூட்ல போனீங்கன்னா தான் நீ கரெக்டான பாதை, அதாவது ஊருக்கு போய் சேருவ அப்படின்னு சொல்லி ஒருத்தரை ராங்கா இருக்கிறவரை ரைட்டா கைட் பண்ணி அனுப்புற வேலையை குரு செய்வார். குருவுக்கு வந்து அந்த பெருமை இருக்கு. அப்ப குரு வந்து ஆச்சாரம், அனுஷ்டானம், தெய்வ நம்பிக்கை, மத நம்பிக்கை மற்றும் மனிதர்களை மதிப்பது, பெரிய மனித தோரணை, கம்பீரம், கௌரவம், அந்தஸ்து, பெயர், புகழ், கோயில் கட்டுறது, இந்த ரோட்டரி மாதிரியான பெரிய பெரிய இடத்துல பதவியில் இருக்கிறது, நீதிபதிகளாக இருக்கிறது, ஊர் தலைவர்களாக இருக்கிறது, எம்பி, பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய பதவி வகிக்கிறது, பிரதமருங்கிற பெரிய பதவி வகிக்கிறது, இதுக்கெல்லாம் குரு கடாட்சம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஒருத்தர் வந்து உயர்றாரு, ஒருத்தர் வாழ்க்கையில ஜெயிக்கிறாரு அப்படின்னா இந்த குரு பலம் வேணும். சந்தோஷம் கூட வந்துடும். ஆமா, சந்தோஷம், மகிழ்ச்சி, துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய சக்தி குருவை தவிர 9 கிரகத்துல யாருக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அருட்கடாட்சம், அருட்பேராற்றல் கொண்ட ஒரு 9 கிரகத்துல ஒருத்தர் இருக்காருன்னா அது சாட்சாத் நம்ம குரு பகவான் தான். அப்போ குரு பார்க்க கோடி நன்மைங்கிறான். குரு பார்த்தாச்சுன்னா கோடி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுங்கிறான். அப்ப எவ்வளவு சக்தி இருக்கு அந்த குரு இதுக்கு. கண்டிப்பா ஒரு தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம், குருமார்களின் அருட்கடாட்சம், ஒரு இறை பலம், குல தெய்வ பலம், இதெல்லாம் நமக்கு வேணும்னா குருவனுடைய அருட்கடாட்சம் நமக்கு ஜாதகத்துல நிரம்பி இருக்கணும்.
எல்லாருக்கும் அந்த குருவோட அருட்கடாட்சியை கிடைக்குமானா கிடைக்காது. அதுக்காக தான் கோச்சாரத்துல அவர் வர்றாரு. நான் உன்னை புனிதப்படுத்துறேன், உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன், இதை வச்சு பயன்படுத்திக்கோ அப்படின்னு கோச்சாரத்துல அவர் கொடுக்குறாரு. குரு தனது உச்ச வீட்டுக்கு உள்ள வர்றாரு. மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள்ள உள்ள வர்றாரு. ஜூன் 2ஆம் தேதி 2026 குரு பயிற்சி. இதை ஸ்கிப் பண்ணாம டீட்டெயிலா எல்லாரும் பாருங்க, அப்படியே தெளிவா புரியும். உங்க ராசிக்கு நீங்க என்ன பண்ணலாங்கிறது இதை பரிகாரத்தோட சொல்லியிருப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா. இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு விமோச்சனம். அதுல எந்த மாற்றமும் இல்லை, எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாம கிளைண்டுகளுக்கு நல்லபடியாக கொடுக்கணும், நம்ம வாடிக்கையாளர்களுக்கு, என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நல்லபடியாக கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம மித்ரா டிவி சார்பாக நம்ம இதை அற்புதமாக கொடுக்குறோம். இதை இவங்க பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. அப்போ மிதுன ராசியிலிருந்து குரு காலச்சக்கரம் 4ஆம் வீடான கடக ராசியில் உச்சம் பெறுகிறார். அது கரெக்டா தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திலேயே நுழைகிறார். உள்ள நுழைஞ்சு உச்சமாகிறார். குரு கடகத்துல உச்சம் பெறாரு. அப்போ காலச்சக்கரத்துக்கு 4ஆவது வீடு, 4ஆம் இடம்ங்கிறது இடம், நிலம், வீடு, வாகனம், சொத்துக்கள். அந்த இடத்துக்குள்ள உச்சம் பெற்று உள்ள வர்றார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ரியல் எஸ்டேட் துறையில் வளர்ச்சி. ரியல் எஸ்டேட் துறையில் வளர்ச்சி. குரு தங்கத்துக்கான கிரகம், கோல்டு. குரு கோல்டு. அப்போ கோல்டு சுரங்கம், தங்க சுரங்கம், தங்கத்தில் வெட்டி எடுக்கக்கூடிய தங்கம், தங்கத்தினுடைய விலை உயர்வு, தங்கத்தினுடைய வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாம் இன்னும் எச்சுத்தாது, கம்மியாகாது. ரொம்ப சூப்பரா இருக்கும். குரு உச்சம் பெறதுனால அந்த இடத்துல ஒரு அரசியல் அரசாங்கத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார், ஒரு வளர்ச்சியை கொண்டு வருவார். இப்போ யார் பதவிக்கு வந்தாலும் இந்த நாடும் நகரமும் மாநிலமும் செழிப்பாக இருப்பதற்கு என்னென்ன திட்டங்கள் வேணுமோ குரு அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்குவார். குரு கேட்டு வாங்கி. குரு மருத்துவம், மருத்துவத்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படும். கட்டாய மருத்துவத்துல ஒரு பெரிய புரட்சி ஏற்படும். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தோட கனவா தவமா இருக்கக்கூடிய கேன்சருக்கு மருந்து கிடைச்சிருச்சுன்னா கூட ரொம்ப சந்தோஷம். மருந்து கிடைச்சிருச்சுன்னா எத்தனையோ பல்லுயிர்கள் காப்பாற்றப்படும். அதற்கு இந்த குரு பகவான் இந்த 2026-27ஆம் வருடம் உச்சமாகிறதுனால அந்த மருத்துவத்துறையிலையும் ஒரு புரட்சி ஏற்படணும், மருத்துவத்திலையும் ஒரு வளர்ச்சி ஏற்படணும் அப்படிங்கிறத நான் இங்க வேண்டுதலாவே வைக்கிறேன். இந்த போருக்கு எதை முற்றுப்புள்ளி இருக்குமா ஐயா? கண்டிப்பா குரு உள்ள வந்ததையுமே 9ஆம் நேர காலச்சக்கரத்துக்கு 9 குடையவன் இல்லையா, அவன் உச்சம் பெறான் இல்லையா, அவன் கண்டிப்பா இந்த போருக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு ரிலாக்ஸ் பண்ணுவான். 4ஆம் இடம்ங்கிறது தாய்நாடு. இப்ப நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறேன், தாய்நாடு திரும்ப முடியல அப்படின்னா அவங்கள கொண்டு வந்துடும். நிறைய பேருக்கு நான் இங்க இருந்து வேலைக்கு அங்க போறேன் அப்படின்னா அங்க கொண்டு போயிடும். இப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு மனிதனுடைய லைஃபை மாற்றக்கூடிய சக்தியை அந்த குரு செய்வார். ஏன் இந்த குரு பயிற்சி நம்ம இவ்வளவு தூரம் ஆவலா எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, அதாவது கோச்சாரத்துல குரு வர்றாரு. ஏன் சந்திரனை வச்சு பாக்குறோம், லக்னத்தை வச்சு ஏன் பாக்குறது இல்லை? ஏன்னா சந்திரன் தான் மனோகாரகன். ஒரு மனிதனுடைய மனநிலையை தெளிவுபடுத்துவதற்காக அந்த குரு பயிற்சியை சந்திரனுக்கு வச்சு பார்க்கிறோம். அவன் எப்படி தான் மனசை வச்சு, தான் புத்தியை வச்சு, தன்னோட யோசனை வச்சு இந்த காலகட்டத்துல தன்னை வழி நடத்திக்கிறது, தன்னுடைய வாழ்க்கையை எப்படி கரெக்ட் பண்ணி கொண்டு போறது அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த குரு சந்திரனை வைத்து நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஒரு அற்புதமா பார்க்க போறோம். சந்திரன்கிறது கோச்சாரப்படி சந்திரனை வச்சுதான் குரு பயிற்சி பார்க்கிறோம். இந்த கோச்சாரம்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு படத்தோட ட்ரெய்லர், ஒரு படத்தோட ட்ரெய்லர் தான் கோச்சாரம். தசாபுத்தி தான் அந்த படத்தோட ஹிட்டு. அப்போ ஒரு ஜாதகத்துல இந்த குரு பயிற்சி பார்த்துட்டு அவங்கவுங்க ஜாதகப்படி முதல் வேலையா யோக தசை நடக்குதா இல்லையாங்கிறத பார்த்துக்கணும். தசை பலமா இல்லைன்னா குரு பயிற்சி பிரயோஜனம் கம்மியா தான் இருக்கும். இப்படி சொல்றாரு ஒருத்தர், சார் எனக்கு தசாபுத்தி நல்லா இருக்கு, குரு பயிற்சி நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கு, ஆனா எனக்கு பெருசா மாற்றங்கள் எதுவும் இல்லை சார் அப்படின்னு சொல்லாருன்னா, பரல்கள்னு ஒண்ணு இருக்கும். பரல், குருவனுடைய பரல்கள். அந்த குரு வர்ற இடத்துல அவங்க ஜாதகத்துல அந்த ராசி கட்டத்துல குருவுக்குன்னு ஒரு பரல்கள் இருக்கும்ல, அது கம்மியா இருந்தா தன்னுடைய கதிர்வீச்சுக்களை அவங்களுக்கு குறைச்சுதான் கொடுப்பாரு, குறைச்சுதான் அவங்க வாங்கிக்க முடியும். 100 ரூபாய் இடத்துக்கு 50 ரூபாய் கிடைக்கும், 100 ரூபாய் கிடைக்கும் இடத்தில் 50 ரூபாய் தான் கிடைக்கும். அப்ப அந்த குரு அப்படி வரும்போது இவர்களுக்கு அந்த மாதிரியான சில சிக்கல்கள்லாம் வரும். நம்ம இப்படியெல்லாம் ஆஸ்பெக்ட்ல நம்ம யோசிக்கணும். கண்டிப்பா நம்ம ஏதோ குரு பயிற்சி வந்துருச்சுன்னு மட்டும் அதை விரிவா பேசிட்டு இருக்கிறேன். அதனாலதான் ஸ்கிப் பண்ணாம எல்லாத்தையும் பாருங்கன்னு சொன்னேன். கண்டிப்பா. அப்ப இப்படி பார்க்கும்போது பரல்களை பார்த்துடுறோம், தசாபுத்தியை பார்த்துடுறோம், கோச்சாரத்துல எங்க வருதுன்னு பார்த்துடுறோம். இதெல்லாம் பார்த்துட்டா டாப்.
சரி, குரு வர்றதுனால என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு தெளிவான மனநிலை முதல்ல கிடைச்சிடும். பணப்புழக்கத்தினுடைய ரூட் கிடைக்கும். சுபகாரியத்தை பத்தி தடை தாமதங்கள் இருந்ததுன்னா சரி பண்ணிக்க முடியும். ஒரு நிம்மதி கிடைக்கும். ஒரு பொதுவா சொல்ல போனா ஒரு மன ஆறுதல், மன நிம்மதிக்கான பயிற்சிக்கான காலமே குரு பயிற்சி. அதே போல குரு வந்து உங்களுக்கு பணம், பெரிய பெரிய பொருளாதார பணம் இருக்கிற இடத்துல குரு குறிப்பார். இப்ப யூஎஸ் எல்லாம் பெரிய பொருளாதாரம். ஏன் நம்மளும் சலைச்சவங்க இல்லை, இந்தியாவும் இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கிறோம். யூஎஸ் மட்டும்தான் பெரிய ஒரு இதுன்னு நம்ம பேசிட முடியாது. உதாரணத்துக்காக சொல்றேன். அப்ப யூஎஸ்ல வந்து அவங்க பொருளாதார பணம்ங்கிறது எவ்வளவு கோடி கோடியா வச்சிருந்தா கூட நம்ம நாடு, நம்ம தாய் திருநாடு பொருளாதாரத்துல வல்லமையை நோக்கி, வளர்ச்சியை நோக்கி இந்த பயிற்சியிலிருந்தே மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி எல்லாம் நமக்கு இந்த பயிற்சி கொடுக்க போகுது. ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் என்ன நடக்க போகுது, ஒரு மனிதன் இந்த குரு பயிற்சியால் என்ன நிலையை நோக்கி பணம், பொருளாதாரம், வேலை, தொழில், கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை, பூர்வீக சொத்து, ஆரோக்கியம், அதே போல உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு, குழந்தைகளோட எஜுகேஷன், வெளிநாடு, ஏற்றுமதி இறக்குமதி, இதை பத்தி கம்ப்ளீட்டா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த குரு பயிற்சியில விரிவா பார்க்குறோம். இந்த குரு பயிற்சி அனைவருக்கும் நல்லது நடக்கணும்னு நான் எல்லாத்துக்கும் இந்த நேரத்துல ஆசீர்வாதம் பிளஸ் பண்றேன். அவங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். அதே போல இந்த குரு பயிற்சி பார்த்துட்டு எனக்கு நாளைக்கே ஜாதகம் பார்த்து கொடுங்க, நான் உடனே பார்த்தாகணும்னா என்கிட்ட அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு இருக்கிற அப்பாயின்மெண்ட்ஸே முடிக்க முடியல. ஏன்னா நான் பார்க்கறது ஒரு ஆள் தான் பார்க்குறேன். 1000 பேர் கூப்பிடுறீங்க, பார்க்கறது நான் ஒரு ஆள். டெய்லி எத்தனை ஜாதகம் பார்த்துட முடியும்? அதனால இதையும் நீங்கள் கருத்தில் கொண்டு வெயிட் பண்றதுக்கு விருப்பம் இருந்தால் வெயிட் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா வெளியில உங்க தெரிஞ்ச குடும்ப ஜோசியர்கிட்ட, நண்பர்கள்கிட்ட, யாராவது கிட்ட உங்களுடைய பலன்களை பார்த்து நல்லா இருங்க அப்படிங்கிறத இதன் மூலியமா சொல்லிட்டு இனி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி பலனை நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். ஐயா, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி எனக்கு மிகவும் பிடித்த ராசின்னு சொல்லலாம். ஒரு விடுவு காலத்துக்காக ரொம்ப ஏங்கிட்டு இருந்த ஒரு ராசின்னு சொல்லலாம். இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு ரொம்ப புனிதமா இருக்கும்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையா அப்படிங்கிறது நீங்க சொல்லுங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு ராசி கடக ராசி. அருமை. கஷ்டத்திலேயே நீந்தி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அந்த கஷ்டத்துல இருந்து மேடற முடியுமா அப்படிங்கிறது சொல்லுங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் பிடிச்ச ராசி கடக ராசி தான். ஏன்னா கடகத்துல நிறைய தலைவர்கள் தோன்றியிருக்காங்க கடகத்துல. அப்ப கடக ராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் பிடிக்குமா இல்லையா? அப்ப எல்லாத்துக்குமே அந்த கடகம் பிடிக்குங்கிறத உண்மை. அப்ப கடக ராசி கண்ணியமான, எப்பொழுதும் ஒரு கவலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கடகராசி அன்பர்கள். எப்போதும் ஒரு கவலை இருக்கும் அவங்களுக்கு, ஒரு கான்பிடன்ட் கம்மியாயிரும், தைரியம் குறைஞ்சிரும். அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் குரு வர்றாரு. 12ஆம் இடமான விரயஸ்தானம், மோட்சஸ்தானம், அந்த இடத்துல இருந்து ஜென்ம குருவா வர்றாரு. ஜென்ம குருன்னு என்ன? ஏற்கனவே குரு ஒரு சுமை. எப்படி ஒரு சுமை? பூமி வந்து ஒரு சின்ன பூமி பந்து, இதை விட 350 மடங்கு பெரிய கிரகமாமா. யாரு? குரு. எவ்வளவு பெரிய கிரகம், பெரும் சுமை. பெரும் சுமை. அதனாலதான் குரு திசை வந்து உடம்பு போட்டுரும், குண்டா மாறிடுவாங்க, பிரம்மாண்டமா மாறிடுறதெல்லாம் குருனாலதான். குரு திசை வந்தா உடம்பு போடுறது அப்படித்தான், வருமானம் இல்லாதவங்களுக்கு பணம் போடுறது அதனாலதான், காசு வந்துடும். இப்ப குரு பாருங்க எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்யறாரு. வளர்ச்சி குரு. எப்படி? வளர்ச்சி தான் குரு. அப்படிப்பட்ட குரு ராசி மேல வர்றாரு. ஜென்ம குருன்னு இதுக்கு பேரு. பழமொழி என்ன சொல்றாங்க? ஜென்மத்தில் குரு, ராமர் வனவாசம். இதை வச்சுட்டு எல்லாம் பயந்துகிட்டே இருக்கிறோம். நாமளும் வனவாசம் போயிருமா, பிரச்சனை ஆயிருமா? ஆமா, சரியா இல்லைன்னா வனவாசம் போக வச்சிரும். எதனால சார்? ஃபர்ஸ்ட் யாருக்கெல்லாம் குரு ராசி மேல் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஈகோ அதிகமா இருக்கும். ஈகோ. நீங்க குருச்சந்திரன் சேர்க்கை இருக்குல்ல, அவங்களெல்லாம் லிஸ்ட் எடுங்க. ஈகோ இல்லாத ஒரு ஆளை கூட பார்க்க முடியாது. எப்படி? வாங்க பாத்துக்கலாம், ஆமாங்க பாத்துக்கலாங்க. இந்த ஈகோ வந்து அதிகமா இருக்கு குருச்சந்திரனுக்கு. சந்திரன் மனசு, குரு ஈகோ, ரெண்டும் ஒன்னா இருக்கிறாங்க. ஈகோ ஜாஸ்தி தான், ஓவர் கான்பிடன்ட் அதிகமாக. இப்போ திட்டமிடுதலில் இவர்களுக்கு நெருக்கடி வரும். திட்டமிடுதல்ல நெருக்கடி வரும். அப்ப இந்த திட்டமிடுதல்ல நெருக்கடி வர்றதுனால இவங்களுக்கு நிறைய மன அழுத்தம், மனசுமை, மன போராட்டம் இப்ப ஜாஸ்தியா. வேலை சுமை அதிகமாகும், பணிச்சுமை அதிகமாகும், வேலை சுமை அதிகமாயிரும். என்னால ஒண்ணுமே சமாளிக்க முடியல. என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எல்லா சுமையும் எல்லா பொறுப்பும்
என் தலையிலேயே விடியுது சார். யாருனால சார் ஆகும்? கருணையே காட்ட மாட்டாங்களா? நான் தான் கிடைச்சனா? என் தலையிலேயே கொண்டு வந்து கட்டுறாங்க சார் எல்லா வேலையும். இது ஜென்ம குருவுனால. மிதுன ராசிக்காரங்க போன ஒரு வருஷம் அப்படித்தானே வாழ்ந்தாங்க. இப்ப கடகராசிக்காரங்களுக்கு அந்த நிலை வருது. அப்போ அங்க உச்சம் பெறும்போது இன்னும் பவரா இருக்குமா இருக்காதா? இன்னும் பவரா இருக்கும். இந்த சமயத்துலதான் இவங்க யோசிச்சு திங்க் பண்ணி சுயமா முடிவெடுக்கணும். ஏன்னா புனர்பூசம் அங்கதான் இருக்கு. இன்னொருத்தரோட பேச்சை கேட்டாங்கன்னு வைங்க, இவங்க முடிவெடுக்கிறதுல குழப்பமாயிரும், கண்டிப்பா பிரச்சனையாயிரும். இன்னொருத்தர் பேச்சை கேட்டுட்டாங்கன்னா இவங்க ஜோலி முடிஞ்சுது. தன்னிசையாக சுயமாக சரியாக கரெக்டா இவங்க முடிவெடுத்துடணும். அப்படி முடிவெடுக்கலைன்னா இவங்களுக்கு பிரச்சனையாகும். மன அமைதி கெடும், மன அழுத்தம் அதிகமாகும், தூக்கம் வராது சார். தூக்கம் வராதுங்க. என்ன ஆயிரும் பார்த்துக்கலாம் போ. ஏன்னா ஜென்மத்துல குரு வந்த ராமரே வனவாசம்ங்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா முடிவெடுக்க தெரியாம குழப்பத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னு இவங்களுக்கே தெரியாது. ஆனதாகட்டும் போப்பா பார்த்துக்கலாம். அதாவது இந்த குருட்டு பூனை விட்டத்தில் தாவியதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. கண்ணு தெரியாத ஒரு பூனை எங்க தாவுச்சுன்னே தெரியலையா, அதுக்கு இடம் தெரியாதல்ல. அப்ப இந்த காலம் எப்படி இருக்கும்னா இவங்களுடைய அந்த கருணை, அந்த வெளிச்சம், அந்த புனிதம், இந்த பார்வைகள் மறைக்கப்படுகிறது. அப்ப இந்த இடத்துலதான் இவங்களுக்கு சுயமான சிந்தனை, செல்ஃப் கான்பிடென்ட், அதே போல தன்னிசையாக திங்க் பண்ணக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய சுயமான செய்யக்கூடிய நாலேஜ், அறிவு, இந்த சமயத்துலதான் இவங்க கரெக்டா வழி நடத்திக்கணும். இவர்களை வழி நடத்துவதற்கு யாரும் வரமாட்டார்கள் இந்த காலகட்டத்துல. இவங்க தான் இவங்களை வழி நடத்திக்கணும். இதுல என்ன ஒரு பெரிய கிஃப்ட்னா, பெரிய கிஃப்ட் இதுல இந்த ஜென்மத்துல குரு வருது இல்லைங்களா, அந்த குரு நேரா 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. ராசிக்கு 5ஆம் இடம். புனித பார்வை, புண்ணிய பார்வை, பூர்வ புண்ணிய பார்வைங்கிறான். அப்ப பூர்வீகத்தில் நெடுநாட்களாக இருந்த சிக்கல்கள் தீர்கிறது. பூர்வீகத்தில் அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, ஜென்ம ராகுவா இருக்கும்போது பூர்வீகத்துல சிக்கல் தீர்றதுக்கு குரு பர்மிட் பண்றாரா, சரி வாங்க பேசி தீர்த்துக்கலான்னு கூப்பிடுவாங்க. இவங்க ஈகோ என்ன பண்ணும், அப்படியெல்லாம் வரமாட்டேன், நான் வழக்கே பாத்துக்கிறேன்பாங்க. அதுதான் இப்ப இந்த ஜென்ம குருவுல சிக்கல். இப்பதான் இவங்களை சரி பண்ணிக்கணும், இல்லைன்னா தொல்லையாது. வளைஞ்சு கொடுத்து போகணும். வளைந்து கொடுத்து போனால் இந்த ஜென்ம குருவில் இவங்க மாதிரி சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஆளே இல்லை சார். எழுதி கொடுத்துடலாம் சார், சீக்கிரம் ரிவீல் பண்ணிட்டீங்க. ஆமாங்க, வளைஞ்சு மட்டும் கொடுத்து போயிட்டாங்கன்னா இந்த ஜென்ம குருவுல உங்களை மாதிரி ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நீங்க நிம்மதியா இருக்கிறதுக்கு பரிகாரம் கோயில்களுக்கு போறதை விட இந்த வளைஞ்சு கொடுக்கிற பரிகாரம் இருக்கு பாருங்க, இதுதான் உங்களை காப்பாத்தும், சூப்பரா காப்பாத்தும். வேற எதுவுமே தேவையில்லை. அப்படி வளைந்து கொடுக்கின்ற பரிகாரம் இவருக்கு வெற்றியை கொடுக்கும், சூப்பரா வேலை செய்யும். இது ஒரு பாயிண்ட். 5ஆம் இடத்தை பாக்குறதுனால குழந்தை இல்லையா, குழந்தை பூர்வீக சொத்து பிரச்சனையா சரியாகும். குலதெய்வத்துக்கு போக முடியலையா, போவீங்க. குலதெய்வ கோயில் வேலை நடக்குமா, நடக்கும். பதவி கிடைக்குமா, கிடைக்கும். மருத்துவர் ஆவீங்களா, ஆவீங்க. மருத்துவத்துக்கு படிப்பு கிடைக்குமா, கிடைக்கும். நீட் ரெடி ஆயிருமா, ஆயிருவீங்க. உங்களுடைய திட்டங்கள் பலிதமாகுமா, பலிதமாகும். அந்த காதல் 5ஆம் இடம் காதல், உங்களுக்கு காதல் கைகூடலையா, கைகூடும். அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த 5ஆம் இடத்தில் குரு பார்வை செய்யறதுனால இதெல்லாம் நடக்கும். ஆனா இவங்களோட ஈகோவை இறக்கி வைக்காம இதெல்லாம் நடக்கவே நடக்காது. என்னால முடியும், நான் என்னால மட்டும்தான் சார். அதாவது என்னால முடியுங்கிறது ஒரு கான்பிடன்ஸ் சார். என்னால மட்டும் முடியுங்கிறது தான் சார் ஈகோ, தலைகணம். தலைகணத்தோட பேசுற பேச்சு சார். அது நேரா 7ஆம் இடத்தை பாக்குறாரு. கல்யாணம் இல்லாதவங்களுக்கு கல்யாணம், வெளிநாடு போக முடியாதவங்களுக்கு வெளிநாடு, 2வது குழந்தை கிடைக்காதவங்களுக்கு 2வது குழந்தை, சம்பந்தி பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சம்பந்தி பாக்கியம் ஆவது, பொதுச்சேவை ஈடுபாட்டில் பெயர் புகழ் கிடைப்பது, பதவி கிடைப்பது, வெற்றி கிடைப்பது, முன்னேற்றம் கிடைப்பது 7ஆம் இடம். இதெல்லாம் சூப்பரா கொடுத்துரும். அந்த கணவன் மனைவிக்குள்ள சண்டை, கணவன் மனைவிக்குடையான சண்டை சச்சரவு, பிரச்சனை, மன அழுத்தம், கருத்து வேறுபாடுகள் சரியாவது, வழக்கு வம்பு நடந்து கொண்டிருந்தால் அதை நிவர்த்தி செய்வது, இது சூப்பர். அற்புதமான இடமான 9ஆம் இடத்தை பாக்குறாரு சார். கடகராசி 9ஆம் இடம்ங்கிறது குட், அற்புதமான இடம். அவர் வீட்டையே பாக்குறாரு. ஆமா, புனிதமான இடம், பெரிய புனிதம் சார். அப்புறம் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், டெய்லி கங்கையில குடிக்கிற மாதிரி. அந்த 9ஆம் இடத்தை பாக்குறாரு. தந்தையினுடைய கருத்து வேறுபாடு சரியாகும், பதவி கிடைக்கும், அரசியலில் ரெகக்னைஸ் கிடைக்கும், அரசியலில் முன்னேற்றம் கிடைக்கும், வாழ்க்கையில் வளர்ச்சி கிடைக்கும். அதே போல மருத்துவம், ஆன்மீகம், ஜோதிடம், சாஸ்திரம், கோயில் கட்டுறது, ஆலய திருப்பணி, வெளியூர் பயணம், தூரதேச பயணம், ஆன்மீக தூரதேச பயணம், இதெல்லாம் பக்காவா வேலை செய்யும் சார். 9ஆம் இடத்தை பாக்குறாரு சார், சூப்பரா வேலை செய்யும் சார். 9ஆம் இடம்ங்கிறது பிஹெச்டி படிக்கிறது சார். பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு படிக்க வைக்கும் சார். 9ஆம் இடம்ங்கிறது வெளிநாடு போய் படிக்கிறது சார்.
வெளிநாடு போய் நீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு அனுகிரகம் கிடைச்சாலும் நீங்க போய் படிக்கலாம் சார். அதுக்கு அனுகிரகம் உண்டு சார். அதுக்கு அனுகிரகத்தை கொடுத்துருவான் சார். ஆனா இந்த 5, 7, 9 எல்லாம் பார்த்தா கூட அந்த ஜென்ம குரு என்ன பண்ணும்னா, நான் ஏற்கனவே சொன்னதா மறுபடியும் சொல்ல போறேன், ஈகோவை கிரியேட் பண்ணி வளைஞ்சு கொடுக்க முடியாத சூழ்நிலை இவங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டு எங்கேயுமே இறங்கி போக முடியாதனால எல்லா வாய்ப்புகளையும் கை நலவை போக செய்து ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணி நிராயுத மணியை நிக்கிறதுக்கு அந்த ஜென்ம குரு காரணகர்த்தாவா மாறுவார். அப்ப அந்த காலகட்டத்துல மட்டும் நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு வளைஞ்சு கொடுத்து போய் கரெக்டான முடிவு, கரெக்டான டிசிஷன் மேக்கிங் எடுத்தீங்கன்னா உங்களை இந்த ஜென்ம குரு 200 மடங்கு வாழ வைப்பார். அதாவது அகலக்கால் வைக்க வேண்டாம். அகலக்கால் வைக்கக்கூடாது. அகலக்கால் வைக்கக்கூடாது. சார் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல பரிகாரம் ஒன்றும் இல்லை, நேரா திருச்செந்தூர் ஓடிருங்க. வியாழக்கிழமை போய் நீச்சல் தெரிஞ்சா மட்டும் கடல்ல குளிக்க, இல்லைன்னா நாளிக்கிணறுல குளிச்சுட்டு கடல்ல மட்டும் சும்மா தீர்த்தம் தெளிச்சுட்டு ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணிட்டு முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு மூவர் சமாதியை வழிபாடு பண்ணிட்டு முடிஞ்சா முருகப்பெருமானுக்கு உள்ள ஜெயந்திநாதருக்கு உற்சவருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு 10-20 பேர்த்துக்கு மஞ்சள் லட்டு தானம் பண்ணிட்டு நல்ல கொண்டக்கடலை தானம் பண்ணிட்டு ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும். இப்படி ஒண்ணு பண்ணலாம். இந்த காலகட்டத்துல ஜென்ம குருவா இருக்கிறவங்களுக்கு அவங்க பிரச்சனை தீரணும்னா முதல் கோயில் குலதெய்வ கோயில். முடிஞ்ச அளவுக்கு இந்த 1 வருட காலத்துல குலதெய்வத்துக்கு பக்கமா இருந்தா ஒரு 10 தடவையாவது போயிருங்க, தூரமா இருந்தா 2 தடவையாவது போயிட்டு வந்துருங்க. போயிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்ம குருவால் ஏற்படக்கூடிய மன அழுத்தம், ஈகோ, தலைகணம், நெருக்கடி, தூக்கமின்மை, ஓவர் ஸ்ட்ரெஸ், பிரச்சனை, நிம்மதியின்மை, இழப்புகள் எல்லாத்தையும் சரிகட்டி ஒரு ஆகச்சிறந்த ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ இந்த குரு உங்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்வார் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க. நன்றிங்க.